ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் தான் அசோக். வெல்கம் டு ஹாரர் அசோக். இது பூமியின் இரண்டாம் சுழற்சி, ஆரம்பத்தின் ஆரம்பம். இளம் வயசில் நம்ம எப்படி அதிரடியாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் நடந்துக்கின்னு வயசு ஆக ஆக நமக்குள்ள ஒரு நிதானம் பிறந்து கடைசி ஸ்டேஜ் நம்ம ரொம்ப வயசானதுக்கப்புறம் எப்படி சாந்த சொரூபமாகிறோமோ அது மாதிரி தான் நம்ம பூமியும். நெருப்பு கோலமாக தன்னுடைய சூரிய தந்தைக்கிட்ட இருந்து வெளியே வந்த பூமி வாயுக்களால் நிரம்பி இருந்தது. காலம் போக போக குளிர்ந்து இறுகி உருகி நம்ம இன்னைக்கு பார்க்குற காடு மலை கடல் போன்ற வளம் நிறைந்த பூமியா மாறி இருக்கு. பூமியோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கற்பனை கால இயந்திரத்தில் பெட்ரோலை ஃபில் பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தேன் நான் போன பகுதியிலேயே. ஸோ எல்லாரும் என் கூட பயணிக்க தயாராகிருங்க. நம்ம பார்க்க போகிறது 450 கோடி வருஷம் நீண்ட நெடிய பயணம். அதை இறுக்கி சின்னதாக ஒரு சுருக்கமான கதையாக நம்ம பார்ப்போம். முதல் பயணமாக நம்ம ஆரம்பகால பூமியை அருகில் போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவசர வேலை இருக்குது. அதாவது பூமி குழந்தையோட ஃப்ளாஷ்பேக். பூமி எப்படி பிறந்திருக்கும், பூமி யார் பிரசவிச்சிருப்பா, அதுக்கு இந்த சுழல்ற சக்தி சுழல் மாற்றம்லாம் யார் கொடுத்துருப்பா அப்படின்ற முன்னுரை கதையை நம்ம தெரிஞ்சிக்கினா தான் பூமியை பற்றி பல விஷயங்களை நம்மளால் ஆராய முடியும். அதுக்கு நம்ம கற்பனை கால இயந்திரத்தை இன்னும் பின்னோக்கி சொல்லணும். அதாவது கிட்டத்தட்ட 1400 கோடி வருஷம். இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 1400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த பிரபஞ்சம் இல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சம் ஒரு சின்ன அணுக்குள்ள அடைஞ்சு கிடந்திருக்கு. திடீர்னு ஒரு நாள் விரிவடைஞ்சு இவ்வளோ பெரிய பிரபஞ்சமாக வெடிச்சு வந்திருக்கு. அந்த வெடிப்புக்கு பெயர் தான் பிக் பேங் தியரின்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தது வெறும் அணுக்களும் ஆற்றல்களும் தான் சொல்கிறாங்க. அதாவது ஆட்டம்ஸ் அண்ட் எனர்ஜி. நம்ம இன்னைக்கு பாட்டு பாட, டான்ஸ் ஆட, வண்டி ஓட்ட, ட்ரெயின் ஓட்ட, ராக்கெட் விட, விண்வெளி ஆராய்ச்சி பல இவ்வளோ செய்கிறோமே, இதற்கு கிடைக்கிற ஆற்றல் சொல்கிறப்படுற எனர்ஜி, அதாவது இந்த எனர்ஜி எல்லாம் கிட்டத்தட்ட 1400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிக் பேங் பிளாஸ்டில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் உருவானதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மை. இது வரைக்கும் இந்த ஆற்றலால் தான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்த ஆற்றலும் அணுக்களும் ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்றோட ஒன்று அழுத்தி ஹீலியத்தை உற்பத்தி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை உற்பத்தி பண்ணிட்டு இருந்ததுங்க. இந்த செயலால் தான் முதல் நட்சத்திரம் உருவாச்சு. அதுக்கப்புறம் பிரபஞ்ச தோட்டத்தில் டார்ச் லைட் அடித்தது மாதிரி அங்கங்கே நிறைய நட்சத்திரம் உருவாக ஆரம்பிச்சுது. இந்த டைமில் இந்த நட்சத்திரங்களுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு எட்டி பார்த்தா எப்படி ஹைட்ரஜன் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஹீலியமாக உருவாச்சோ அது மாதிரி அணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து புது புது தனிமங்கள் சொல்லப்படுற சப்ஸ்டன்ஸை உருவாக்கி கொண்டிருந்ததுங்க. உயிர்களுக்கு தேவையான கார்பனும் இன்னைக்கு நம்ம பில்டிங் கட்ட பயன்படுற இரும்பு தனிமங்களும் கிட்டத்தட்ட அப்போ தான் உருவாச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஆணி அடிச்சுட்டு டயர்டில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்கல்ல, இந்த 2 மூலக்கூறும் கிட்டத்தட்ட 1400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சுன்னு சொல்கிறது தான் உண்மை. புதிய புதிய தனிமங்களை நம்ம நட்சத்திரங்க உண்டு பண்ணிட்டு இருந்ததுங்க. ஆனாலும் யுரேனியம், தங்கம் போன்ற கனமான தனிமங்களை நம்ம நட்சத்திரம் உருவாக்குறதுக்கான ஆற்றல் பத்தலை. அந்த சமயத்தில் தான் நட்சத்திரங்கள் பேராற்றலோட வெடிக்க தோன்றுச்சு. அப்படிப்பட்ட வெடிப்புக்கு பெயர் தான் சூப்பர்னோவா. சூப்பர்னோவா ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருந்தது. அதாவது ஒரு நட்சத்திரம் தன்னோட வாழ்நாள் முழுவதும் உற்பத்தி செய்கிற ஆற்றலை விட சூப்பர்னோவா ஆற்றல் மிகவும் அதிகமாக இருந்தது. சூப்பர்னோவாவின் சூப்பர் ஆற்றலால் அணுக்கள் ஒன்றோட ஒன்று அதிகமாக சேர்ந்து தங்கம், யுரேனியம் போன்ற கனமான தனிமங்கள் உருவாச்சு. கிட்டத்தட்ட 800 வருஷம் இது ஒரு தனிமங்கள் உருவாக்குற ஃபேக்ட்ரி மாதிரி தொடர்ந்தது. அப்புறம் இந்த சூப்பர்னோவா அழிவு, புதிய நட்சத்திரம் பிறப்பு, சூப்பர்னோவா அழிவு, புதிய நட்சத்திரம் பிறப்புன்னு இப்படியே மாறி மாறி நடந்துட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுபதினம் கூடிய சுகயுகத்தில் நம்மளோட முதல் சூரியன் உருவாகுது. வான்வெளி, அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற ஹைட்ரஜன்களை ஒன்றோட ஒன்று இழுக்க ஆரம்பித்து அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஆற்றலாக உருவாகி தான் நம்ம சூரியன் உருவாச்சு. அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்.
நம்மளுடைய மொத்த யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்சம் சொல்லப்படுறதுல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 99.8% நம்ம சூரியனுடையது. இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகத்துக்குள்ளெல்லாம் என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா நம்ம இந்த சாப்டரை விட்டு திசை மாறி போயிடுவோம். சூரியன்லேருந்து 3ஆவதாக சுற்றின்னு இருக்கிற ஒரு வெப்ப பந்தும் நெருப்பு குழம்புமா பார்க்கறதுக்கு அகோரமாக இருக்கிற ஒரு கிரகத்தை கிட்ட போய் அதில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பிற்காலத்தில் அதுதான் நம்ம சொர்க்க பூமியாக மாறி இருக்கு. இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 1400 கோடி வருஷத்துலேருந்து கணக்கிடும்போது 2/3 பங்கு இந்த விஷயம் மட்டுமே நடந்திருக்கு. சரி, பூமி எப்படி பிறந்துச்சு, எப்படி சுழலும் தன்மை அதுக்கு கிடைச்சிது, சூரியனை சுற்றி வருது, எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நேராக நம்ம கற்பனை கால இயந்திரத்தை பூமி கிட்ட போவோம். பூமி இன்னும் சுழலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்துங்க.